அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஜூன் 16ஆம் தேதி கான்ட்ராக்ட்ல நமக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி. அப்போ இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். எக்ஸ்பைரியோட தத்துவம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரி வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். ஆப்ஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஐடிஎம் ஆப்ஷன், ஏடிஎம் ஆப்ஷன், ஓடிஎம் ஆப்ஷன் பிரிப்பாங்க. ஐடிஎம் ஆப்ஷன்ல இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூன்னு இருக்கும். எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ 0 ஆயிடும். ஏடிஎம்ல எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் இருக்கும், அது 0 ஆயிடும். ஓடிஎம்ல எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் இருக்கு, 0 ஆயிடும். அப்ப இருக்கிற ஆக்சுவல் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இல்லைனாலும் சரி, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ ஃப்ரீஸா நின்னாலும் உங்களுக்கு டெல்டா வேல்யூ மட்டும் கிடைக்கும். அந்த டெல்டா தான் நமக்கு வந்துட்டு இம்பாக்ட். அதை இன்ட்ரின்சிக் வேல்யூவா நம்ம பார்க்கப்படும். அப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொடக்கத்துல நம்ம சில சில அதாவது சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தா, ஆப்ஷன் பையர்ல வந்துட்டு மார்க்கெட் இம்பாக்ட் இருக்கா, ஆப்ஷன் செல்லர்ஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். ஆப்ஷன் செல்லர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் பையருக்கு எப்ப வாய்ப்புனா, ஆப்ஷன் செல்லர்ஸ் லாஸ் ஆர் ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா டிகே ஆயிருக்கணும். லாஸ்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா போயிருக்கணும். அப்பதான் அவங்க புக் பண்ணணும். அந்த இடத்துல மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கு ஒரு மொமெண்டம் இருக்க போகுது. ஆனா இன்னைக்கு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்துட்டு 2 எலிஜிபிலிட்டி திங்ஸ் நீங்க பார்க்கலாம். இண்டிசஸ்ல இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா -5% காலையிலேயே ஷார்ட் அவுட். அதே சமயம் ஏடி மீட்டிங் பாயிண்ட் 80. நல்லா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, 900 கால் புட் எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 99 75, அப்ப 25 பாயிண்ட் வித்தியாசம் பண்ணா அப்ப 87 அப்படிங்கிற மாதிரி வரும். காலைல ஓப்பனிங்லயே 23,900 கால் புட் வந்து 60 ரூபாய்க்கு மீட் பண்ணாங்க. அப்படியே படிப்படியா 50 மாதிரி அப்படியே படிப்படியா இறங்குது. அப்போ இந்தியா விக்ஸும் மைனஸ்ல இருக்கு. இங்க இன்டென்ட் வந்துட்டு டிகேஎம் ஆகும்போது ஆப்ஷன் செல்லர்ஸோட மார்க்கெட்டா இருந்தங்காட்டி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க வாய்ப்பு ரொம்ப சைடுவே. இந்த சைடுவேக்குள்ள போய் ஒரு ஆப்ஷன் பையர் ட்ரை பண்ணக்கூடாது. பட் ப்ராஃபிட் இருக்கும். எங்க போனாலும் ப்ராஃபிட் இருக்கத்தான் போகுது. ஆனா அது பெரிய ப்ராஃபிட்டா நீங்க எதிர்பார்க்கிற இடத்துக்கு இல்ல. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா, இங்க நிஃப்டியோட இப்ப நான் இப்ப க்ளோஸ் பண்றது பாருங்க. சிந்தெடிக் ஃபியூச்சர் உங்களுக்கு இதாகும். ஸ்பாட் மட்டும் இந்த இடத்துல இருக்கு. இதுவே ஸ்பாட்டை நம்ம வந்துட்டு க்ளோஸ் அவுட் பண்றோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல கேப் பாருங்க. இந்த இடத்துல இந்த இடங்கள்ல இருக்க கேப் தெரியுதுங்களா? ஸ்பாட்டுக்கும் அந்த சிந்தெடிக் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் தெரியுதா? இந்த டிஃபரெண்ட் தான் பிரீமியம். ஆனா மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லா டிஸ்கவுண்ட்ல வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எண்டுல பாருங்க, ஒன்னாயிட்டாங்க. ஸோ இதான். நீங்க ஃபியூச்சர்னா நீங்க உடனே மந்த்லி ஃபியூச்சருக்கு போய் பார்த்துருவீங்க. இப்ப ஜூன் 16க்குங்கிறது நமக்கு சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு அதுதான் நம்ம சார்ட் இங்க கொடுத்துருக்குறோம். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க நான் 23,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்க கொடுத்துட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 23,900ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப நேத்து அது எதுக்காக கொடுத்தேன்னா, அட் த மணிக்காக கொடுத்தேன். இப்ப அட் த மணி கொடுத்ததுமே அதோட வேல்யூஸ் பண்ணி அதுவே வந்துரும். R1 அப்படின்னா காலுடைய லோவை ஆட் பண்ணிடும். R2 அப்படின்னா காலோட ஹை ஆட் பண்ணி இங்க மார்க் வந்துடும். S1னா புட்டோட லோ, புட்டோட ஹை. அடுத்தது சிஎஸ்பின்னா கால் செல்லர் பேனிக் பிளேஸ். கரெக்டாக பாருங்க, மார்க்கெட் இன்னைக்கு கால் செல்லர் பேனிக் பிளேஸ் போயிட்டு திருப்பி அங்கே வந்துட்டு ஸ்ட்ரைக்குள்ளே இருந்துட்டு திருப்பி அதுக்கு மேலே இம்பாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப சைடு, இங்கே பையருக்கு வாய்ப்பு இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இங்க பாருங்க, சிந்தெடிக் ஃபியூச்சர் எங்க க்ளோஸ் ஆயிருந்தது அப்படிங்கிற ஒரு டவுட். அப்போ இது 25 பாயிண்ட்னா நமக்கு 23,875. அப்போ இதுல இருந்து நம்ம ஸ்ட்ரைக்கோட டிஃபரன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 23,800யும் 23, ஏன்னா 85 ரூபாய் இருந்தது, அதனால வந்துட்டு 23,950. ஸோ இதற்கு இதற்கு 75 ரூபாய், இதற்கும் இதற்கும் 75 ரூபாய். அப்போ 23,950 புட் 75 ரூபாய்க்கு கீழே இருந்தாலே மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் 23,875க்கு கீழே வராது அப்படிங்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூ படி தான் நம்ம பார்த்து வரோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, 950 புட் நம்ம என்ன 75 ரூபா போட்டோமா? 75 பாருங்க, அந்த 75ஐ
ஒரு முறை மட்டும்தான் தக்க வைக்க பார்த்துருக்கு. அப்ப இந்த 75க்கு கீழ இருந்தாலே இது என்ன ஆயிடும்னா, நமக்கு மார்க்கெட் 23,875 வர்றதுக்கு இம்பாக்ட் இல்ல. அது ஒண்ணு. சிலர் வந்துட்டு இப்படியும் கேட்கறீங்க. ஆ மார்க்கெட்டோட ஓப்பன பேஸ் பண்ணி நீங்க ப்ரீவியஸ் க்ளோஸ பேஸ் பண்ணி சொல்றீங்க. ஓப்பன பேஸ் பண்ணலாமான்னா, கண்டிப்பா பேஸ் பண்ணலாம். இப்போ இது ரூ. 23. 23,950 புட் எடுத்தாச்சு. அப்ப இதுக்கு எவ்வளோ? ரூ. 27. இந்த ரூ. 27 என்ன பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணிக்கலாம். இவங்க ரூ. 27க்கு கீழ இருக்கிற வரை என்ன நடந்திருக்கு? பாருங்க. அந்த ரூ. 27 கட் பண்ணாத வரை மேல போறக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா 27 கட் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வரவே இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? மார்க்கெட் ஓப்பன இம்பாக்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ இம்பாக்ட் பண்ணாது ரூ. 75, ஓப்பன இம்பாக்ட் பண்ணாது ரூ. 27. அப்ப என்ன ஆகாது? மார்க்கெட் வந்துட்டு 23,923க்கு கீழ போறதுக்குண்டான வாய்ப்பே இல்லன்னு இங்க இழக்கும்போது என்ன ஆகுது? மார்க்கெட் வந்துட்டு உடனடியா அப் ட்ரெண்டா நமக்கு கிரியேட் ஆகுது. ஆனா வந்து அதுல கால் பையருக்கு இம்பாக்ட் இல்ல. இப்ப யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் வந்துட்டு 135 பாயிண்ட் இம்பாக்ட்ல பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்காங்களா? இங்க யோசிச்சு பாருங்க. 900 கால். நேற்று க்ளோஸ் எவ்வளோ? ரூ. 74. இன்னைக்கு எங்க முடிஞ்சிருக்காங்க? ரூ. 89. ரூ. 15 பிளஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ஏறுனதுக்கு ரூ. 15 ஏறி இருக்கு. அதுவே புட் ஆப்ஷன் பாருங்க ரூ. 99லேருந்து 0. அதே 950 புட். 950 கால் பாருங்க ரூ. 54 மைனஸ்ல மார்க்கெட் ஏறி முடிஞ்சாலும் மைனஸ்ல இருக்கு. இவங்க ரூ. 130 0. ஏன் செல்லருக்கு ஃபேவர் அப்படிங்கிறது இது மூலியமா நீங்க புரிஞ்சுக்கலாம். 24,000 பாருங்க. ரூ. 39 0. ரூ. 165 ரூ. 10. அப்ப இதோட இம்பாக்ட் புரிஞ்சுக்கோங்க. இதனை தான் நீங்க நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன். அப்ப இதுல வந்துட்டு நீங்க வரைபடத்துக்கு இங்க இம்பாக்டே இல்ல. இப்ப நீங்க வரைபடம் பார்த்தா மார்க்கெட்ல என்ன இருக்கும்? இன்னைக்கு 150 பாயிண்ட் ஏறுனது காட்டும். ஆனா 24,000 கார்ல என்ன ஆச்சு? சோ இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்ல இருக்க எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ 0 ஆயிடும். அப்ப இது நீங்க வரைபடத்துல எப்படி பார்க்க முடியும்? சோ அதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே. இப்போ அடுத்த எக்ஸ்பைரி கணக்கீடு பண்றோம். இதோட கால்குலேஷன் நான் வந்து பாருங்க 24,000ல மார்க்கெட் இருக்கிற மாரி. அப்போ இது வந்து ரூ. 160 இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 160 150ன்னு மாத்திக்கிறேன். ரவுண்ட் ஆஃப்காக. அப்போ இது எங்க இருக்கு? நமக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா ரூ. 5 புட் ஆப்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ 23,995. அப்போ 150ன்னா 24,150யும் 23,850 காலையும் எடுக்கிறேன். இதற்கு பார்த்தீங்கன்னா ரூ. 145. இதற்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூ. 155. இது நான் ரஃபா போட்டதா, பிளைண்டா போட்டதா? இத போய் நீங்க கால்குலேட் பண்ணாலும் கரெக்ட்டா இருக்கும். 23,850 பாருங்க. 244 மைனஸ் 100 144 வந்தாச்சா? அடுத்தது 24,150 249 96 லெஸ் பண்ணிடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா 9 6 போச்சுன்னா 3 14 9 போச்சுன்னா 5 153 155 வந்துருச்சா? ஸோ ரஃபா நம்ம போடுறது எவ்வளவு தூரம் எக்ஸாக்டா ஒரு அளவுக்கு வருது அப்படிங்கிறத இங்க நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. காலுக்கு 145, புட்டுக்கு 155. இவங்க 2 பேரும் இது விட்டு கொடுக்காத வரை மார்க்கெட் இந்த நியூட்ரல் பாயிண்ட் எப்ப வேணாலும் அடையலாம். அதாவது மார்க்கெட் எங்க முடிஞ்சிருக்கோ அதை அடையலாம் அப்படிங்கிறது தான் இங்க லாஜிக். இப்ப மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து விடலாம். 24,000 கால் புட்டு ஸ்ட்ராடல் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் நாளைக்கு 24,000 கால் புட்டு இருக்காங்க. 24,000 கால் அதிகமா இருந்ததுனால இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல சஸ்டெயின் ஆகுறாங்களா அப்படிங்கிறதை செக் பண்ணிக்கணும். இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கிற வரை மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போறதுக்குண்டான வாய்ப்பை ஏதுவாக மாற்றுவார்கள் அப்படிங்கிறத இங்க எடுத்துக்கலாம். இல்ல இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு 24,000 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழ இருந்து 24,000 புட் 23,900 புட் இதெல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருந்ததுன்னா மார்க்கெட் இறங்கு முகத்திற்கு வாய்ப்பாகவும் மாற்றலாம். அப்போ பெஸ்ட் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது 24,000 கால் வந்துட்டு புட்டோட ஹை. அப்ப 24,000 புட்டோட ஹை எவ்வளோ? நம்மளுக்கு 235. ஸோ இந்த 235க்கு மேல அவங்க ஸ்டாண்ட் ஆகுறாங்களா இல்லையாங்கிறதை நாளைக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்.
ஸோ இது போல தான் மார்க்கெட்டை வந்து இப்போ நம்ம ரேஞ்சை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுற பார்த்துருக்குறோம். இதை வரைபடத்தில் இன்னைக்கு நீங்கள் போட்டு அதுக்கு உண்டான வாய்ப்பை நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.